நீங்கள் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அதுவும் தமிழ் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸாக என்கிட்ட அதிகமாக கேட்ட டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எக்ஸாமில் எப்படி நம்ம சென்டம் வாங்குறது, எனக்கு மார்க் எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த டவுட் தான் என்கிட்ட நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு சென்டம் போகிறதுக்கான மெயினாக எந்த பார்ட்டில் உங்களுக்கு சென்டம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 மார்க்ஸ்னால் நல்லா எழுதிடுறீங்க, 4 மார்க்ஸ் நல்லா எழுதிடுறீங்க, நெடுவினா நல்லா எழுதிடுறீங்க, எல்லாமே நல்லா எழுதிடுறீங்க, மனப்பாடமும் எல்லாமே பண்ணிடுறீங்க. ஆனால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு மார்க் போகுது. அதுவும் மெயினாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3, 4 or 12 அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் உங்களுக்கு. அந்த அணி, திணைத்துறை, அதுக்கப்புறம் வந்து பாணயம் பாராட்டல், அப்புறம் தமிழாக்கம் தருக, பழமொழியை வந்து வாழ்க்கை நிகழ்வோட பொருத்தி எழுதுக, இந்த டாபிக் இருக்குல்ல, அந்த 3, 4 or 12 அந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ கம்மி பண்ணிடுறாங்க. நீங்கள் அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத நல்ல கண்டென்ட், ஆக்சுவலாக கண்டென்ட் கம்மியாக கொடுத்தாலும் மார்க் கம்மி பண்ணிடுறாங்க. அது ஹெட்டிங் ஒரு ஹெட்டிங்க்கு பண்ணினா அணி விளக்கம் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பழமொழின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ அந்த பழமொழியோட விளக்கம் எழுதினாலே 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. கண்டென்ட் எழுதுனா 1 மார்க் தான் கொடுக்குறாங்க. சில பேர் கண்டென்ட் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்துடுறீங்க. அது 1 மார்க்கோ 1.5 மார்க்கோ 2 மார்க்கோ தான் அவங்களால கொடுக்க முடியுது. நீங்கள் விளக்கம் எழுதிட்டு அது கண்டென்ட் எழுதிட்டு நீதி எழுதிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஒன்றுக்கும் சப்டிவிஷன் மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த 3, 4 or 12 சூஸ் பண்ணும்போது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி சப் டாபிக்ஸ் கொடுத்து எழுதுங்க. அப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.